ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏகே அவருடைய விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையான ஒரு ஹைப்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரைலர் தான் இப்போ வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஸோ இந்த படத்தோட டீசர் வாங்குறதுக்குள்ள ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து போராடி வந்து அந்த ஒரு டீசர் வாங்கினாங்க. ஸோ டீசருக்கு அப்புறமா அந்த ஒரு ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போராட முடியாத அளவுக்கு போராடி வாங்கினாங்க. நியூ இயர் அன்னைக்கு இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் தான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படமே கிடையாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடும் ஃபேன்ஸ் தான் செம்மையா காண்டாயிட்டாங்க. ஸோ ஒரு வழியா வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தை வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்தோட டீசரை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் ட்ரைலர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரைலரும் கொடுக்கல. ஸோ பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்ன்றது பாதியில இருந்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ படத்தோட இன்னொரு பாதி வந்து நம்ம மகிழ் திருமணி அவர்கள் அவரா வந்து ஒரு கதையை எழுதி வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி படத்தை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ படத்துல ரொம்பலாம் வந்து டீட்டெயிலா பார்க்க போறது இல்ல. மேலோட்டமா கதை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஏகேவும் த்ரிஷா அவர்களும் வந்து லவ் பண்றாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்டா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணி கல்யாணமும் பண்றாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏகேவால த்ரிஷாவுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. ஸோ ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதா, இல்ல ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல ஏகே அவர்கள் செய்யற தொழில் த்ரிஷா அவர்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றது தெரியல. ஸோ ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா இருக்காங்க. ஸோ அடிக்கடி கோவப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எமோஷனலா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம ஏகேக்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்டிவிட்டின்றது நம்ம மகிழ் திருமேனியா எழுதினது. ஸோ அது வந்து பிரேக் டவுன் படத்துல வராது. ஸோ அதுக்கப்புறமா ஏகேவும் த்ரிஷாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் போலான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்துடைய கதையை வந்து வரும். ஸோ அப்படி போகும்போது இந்த அசர்பைசாரை தாண்டி தான் போகணும். அப்படி போகும்போது அசர்பைசார்ல வந்து இந்த கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது. ஸோ ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா த்ரிஷா அவர்கள் ஏதாவது வண்டியை மறிச்சு வந்து நான் போயிட்டு மெக்கானிக்கை கூட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனோட வந்து கிளம்பி போறாங்க ஒரு ட்ரக்ல ஏறி. ஸோ போனதுக்கு அப்புறமா த்ரிஷாவும் வரல. ஸோ அர்ஜுனையும் காணும். ஸோ யாருமே காணும் ஒரு இடத்துல. ஸோ இதுக்கப்புறமா ஏகே அவர்கள் வண்டியில என்னதான் பிரச்சனை அவரே பாக்குறாரு. ஸோ பார்க்கும்போது சின்னதா வயிறு வந்து கட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாரு. ஸோ எடுத்துட்டு போய் பார்த்தா நான் யாருமே வரல, எங்கெல்லாம் யாரும் எந்த பெண்ணும் வரல. ஸோ யாருமே வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தேடினாரா அவரோட வைஃபை எப்படி கண்டுபிடிச்சாரு. ஸோ அவருக்கு இருக்கிற பவரை வச்சு இந்த வைஃபை எப்படி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த அசர்பைசார் நிறைய பேர் இந்த மாதிரி காண போறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால காண போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நம்ம ஏகேயோட வேலையா மாற போகுது. ஸோ அவரும் கண்டுபிடிச்சாரு இல்லையா அப்படின்றத அப்போ படத்தோட கதை வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது மகிழ் திருமணி அவர்கள் ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணிருக்காரு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம சொன்ன கதையை ஃபர்ஸ்ட் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எடுத்ததுமே வந்து அசர்பைசார் கிளம்பி போற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்க வைஃப் யாருன்னு கேட்கும்போது இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம த்ரிஷா ஏகே மேரேஜ் இந்த மாதிரி வந்து சவதிகா சாங் இதெல்லாம் வந்து உள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா ஸ்டார்டிங்கே நம்ம த்ரிஷா அண்ட் ஏகே லவ் பண்ண சீனு சவதிகா சாங்னு சொல்லிட்டு அப்படி போகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக தான் பிரிப்பாங்க. ஸோ அது எப்படி மகிழ் திருமணி அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருன்றது தெரியல. ஸோ படம் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவர்களுக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. ஸோ அர்ஜுன் அவர்கள் ஏகேக்கு ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி என்ன காட்டுறாங்க ஸோ ட்ரைலர்ல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றது தெரியல. ஸோ அது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ட்ரைலரை கட் பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு டீட்டெயிலான கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளால வந்து போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரைலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறித்தனம் தான் சொல்லணும் ட்ரைலர். ஸோ ட்ரைலர்ல வரக்கூடிய பிஜிஎம்ன்றது கண்டிப்பாக வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ விடாமுயற்சி அப்படின்ற ஒரு டைட்டிலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் வேற லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ என்ன எறிந்தால் படத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ என்ன எறிந்தால் அண்ட் விடாமுயற்சி ரெண்டு படத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எறிந்தால் படமும் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் பொங்கலுக்கு வர முடியல. ஸோ பொங்கலுக்கு தள்ளி பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரி விடாமுயற்சி படத்தையும் வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணி பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டு படத்துலயும் வந்து ஹீரோயினி த்ரிஷா தான். ஸோ வேற லெவல் கனெக்ட் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் விண்டேஜ் லுக்ல லாங் ஹேர்லாம் வச்சுட்டு வேற லெவலில் நிற்கிறாரு. ஸோ இது என்ன சீன் அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ இந்த பிக்சர் தான் இப்போ சோசியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா பிடிச்சிருக்கு. ஸோ வேற லெவலில் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ பிப்ரவரி 6ஆம் தேதி வேற லெவல் சம்பவம் இருக்கு தேட்டர்ல. மகிழ் திருமேனி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஃபேன்ஸ். அதனால தான் இந்த ஒரு படத்துக்கு வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னா மகிழ் திருமேனி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ தேட்டர்ல அந்த நம்பிக்கைலாம் உடைக்காம படத்தை நல்லா கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா படம் வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் அள்ளிடும். ஸோ ஆல்ரெடி பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஸோ 10 டேஸ்ல இந்த இடத்துல ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ படம்ன்றது வெறித்தனமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கோம். பட் ஆனால் மிஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது. இட்ஸ் ஓகே. நண்பா, விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.